வேளையிலே அந்த தீரம் தாங்கி அந்த ராணுவ சிப்பாய்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சர்வதேச மன்னிப்புத்துறையின் ஆணையர்கள் இந்த சூழலில் 12 நாட்கள் இரவு பகலாக நாங்கள் படித்திருந்து நாசமாக்குற பரதேசி கும்பிடும் வரையா செய்வ பழிவாள் போராட மறுமதியா இல்லை. இதுதான் ஜீவன் பக்கம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள். நல்லூர் அந்த பிரதேசத்தில் போக்குவரத்து அதிகமாக கொண்டிருப்பதன் காரணமாக அந்த இடத்தில் இருக்கின்ற வாகனங்களை தயவு செய்து கைதடி நோக்கிய அந்த பாதையில் இருக்கின்ற பிரதேசங்களை நிறுத்தி வைத்தீர்களானால் அந்த இடத்தில் இருக்கின்ற போக்குவரத்து
தீயிலே இருந்து புறப்படுகின்ற அணியா தீபம் இங்கே ஒளி விளக்காக புதைகுலைகளில் சாட்சியாக இங்கே ஒளிர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த செம்மணியிலே இருந்து மேலும் மேலும் எண்ணற்ற 600 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்ட என்ற ஒரு கணக்கின் அடிப்படையிலே அந்த தீபம் தாங்கி எரிந்து கொண்டிருக்கின்றது. தீபச்சுடர் ஆணையாக, பிரபஞ்சத்தின் ஆணையாக என்று தமிழினத்தை வழிநடத்துகின்றது இயற்கை பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தையிலே ஒன்றுதான் தீயாக இருக்கின்ற அந்த அணையா தீபத்தை தேர்ந்தெடுத்து இந்த இளையோர் கூட்டம் அவர்கள் அதை உணர்ந்து அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அறவழியிலே அணையா தீபத்தை அணையாது ஏற்றி இந்த விடுதலை போரிலே இந்த உண்மைக்கு உண்மையாக நாங்கள் இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும், விசாரணையிலே வெற்றி பெற வேண்டும். ஆண்டவனும் நீதியும் பிரபஞ்சமும் எங்களுடன் இருக்கும் என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த இளைய தலைமுறைகளின் போராட்டங்களிலே அத்தனை மக்களும் இதில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த போராட்டங்களிலே இந்த இளையோர்கள் எங்கு போராட்டங்களை எல்லாம் நடத்துகின்றார்கள் என்பதை கவனத்தில் எடுத்து நினைவேந்தலாக இருக்கட்டும். இவர்கள்தான் எதிர்காலத்திலே நாங்கள் மடிந்தாலும் எதிர்காலத்திலே இவர்கள்தான் வழிவிடப் போகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக யாழ் பல்கலைக்கழக மூன்றாவது நாளாக இந்த சர்வதேச விசாரணையை வழிநடத்தி கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் அந்த கையெழுத்து சேகரிக்கும் விபத்திற்கு